ஆசிரியர்களுக்கு வணக்கம். மௌரிய வம்சம். மகா அசோகர். மௌரிய அரசர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் யார்? அசோகர். அசோகர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? தேவனாம் பிரியர், கடவுளுக்கு பிரியமானவன். அசோகர் எந்த ஆண்டு கலிங்கத்தின் மீது போர் தொடுத்தார்? கிமு பொ.ஆ.மு. 261. கலிங்கப் போரின் பயங்கரத்தை அசோகர் தன்னுடைய எத்தனையாவது பாறை கல்வெட்டில் விவரித்துள்ளார்? 13வது. அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் என புகழ்ந்தவர் யார்? H.G. வெல்ஸ். வரலாற்றறிஞர். சந்த அசோகர் என்பதன் பொருள் என்ன? தீய அசோகர். தம்ம அசோகர் என்பதன் பொருள் என்ன? நீதிமான் அசோகர். எந்த போருக்கு பின்னர் அசோகர் ஒரு பௌத்தரானார்? கலிங்கப் போர். தர்ம யாத்திரைகள் என்பது என்ன? தர்மத்தின் கொள்கையை மக்களுக்கு பரப்புவதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளுதல். அசோகரின் எந்த கல்வெட்டில் தர்மத்தின் பொருள் குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது? இரண்டாம் தூண் கல்வெட்டு. அசோகரின் இரண்டாம் தூண் கல்வெட்டு எதனை உள்ளடக்கமாக கொண்டுள்ளது? மனிதாபிமானத்தை. அசோகர் எவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்? இரக்க உணர்வு, அறக்கொடை, தூய்மை, புனிதத்தன்மை, சுய கட்டுப்பாடு, உண்மையிடமை. மூத்தோர், ஆசிரியர், பெற்றோர் ஆகியோரிடத்தில் மரியாதையுடனும் பணிவுடனும் நடந்து கொள்ளல். இந்தியாவின் தேசிய சின்னம் எது? நான்முகச் சிங்கம். நான்முகச் சிங்கம் எங்கிருந்து பெறப்பட்டது? சிங்கமுகத் தூண் சாரநாத்திலுள்ள அசோகருடைய தூணின் சிகரம் பகுதியிலிருந்து வட்ட வடிவில் அடிப்பகுதியில் இடம்பெற்றுள்ள சக்கரம் இந்தியாவின் தேசிய கொடியின் சக்கரமாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அசோகரின் மகள் பெயர் என்ன? மகன் மகிந்தா, மகள் சங்கமித்ரா. அசோகர் தன்னுடைய மகனையும் மகளையும் பௌத்தத்தை பரப்புவதற்காக எங்கு அனுப்பி வைத்தார்? இலங்கை. அசோகர் சமய பரப்பாளர்களை எந்தெந்த நாடுகளுக்கு அனுப்பி வைத்தார்? தம்மத்தின் கொள்கைகளை பரப்புவதற்காக மேற்கு ஆசியா, எகிப்து, கிழக்கு ஐரோப்பா ஆகிய பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார். அசோகர் நியமித்த புதிய அதிகாரிகளின் பெயர் என்ன? தர்ம மகாமாத்திரர்கள். தர்ம மகாமாத்திரர்களின் பணி என்ன? பேரரசு முழுவதிலும் பௌத்த மதத்தை பரப்புவது. மூன்றாம் பௌத்த மத மாநாட்டை படலிபுத்திர கூட்டியவர் யார்? அசோகர். அசோகரின் பேராணைகள் மொத்தம் எத்தனை? 33. அசோகரின் பேராணைகள் எதில் பொறிக்கப்பட்டுள்ளன? தூண்களிலும் பாறைகளிலும் குகை சுவர்களிலும். அசோகரின் பேராணைகள் எதனை விவரிக்கின்றன? அமைதி, நேர்மை, நீதி ஆகியவற்றின் மீது அசோகர் கொண்டிருந்த நம்பிக்கையும் மக்களின் அவன் மீது அவர் கொண்டிருந்த அக்கறையையும் விவரிக்கின்றது. பேராணை என்பது என்ன?
அரசரால் அல்லது உயர் பதவியில் இருப்பவரால் வெளியிடப்பட்ட ஆணை அல்லது பிரகடனமாகும். காஞ்சியில் அசோகர் கல்வெட்டுகளில் காணப்படும் எழுத்து முறை என்ன? பிராமி. காந்தகரில் அசோகர் கல்வெட்டுகளில் காணப்படும் எழுத்து முறை என்ன? கிரேக்கம் மற்றும் அரபிக். வடமேற்கு பகுதியில் காணப்படும் அசோகர் கல்வெட்டுகளில் காணப்படும் எழுத்து முறை என்ன? குரோஸ்தி. அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டுகள் யாரை பற்றி குறிப்பிடுகின்றன? மூவேந்தர்களான பாண்டியர், சோழர், கேரளபுத்திரர் ஆகியோரையும் சத்தியபுத்திரர்களையும் குறிப்பிடுகின்றன. மௌரிய பேரரசின் மேலான இறையாண்மை மற்றும் அதிகாரம் உடையவர் யார்? அசோகர். அரசருக்கு உதவிய அமைச்சரவையின் பெயர் என்ன? மந்திர பரிஷத். மந்திர பரிஷத் என்பதன் உறுப்பினர்கள் யார்? ஒரு புரோகிதர், ஒரு சேனாதிபதி, ஒரு மகாமந்திரி மற்றும் இளவரசரை கொண்டதாகும். வருவாய் முறையில் அரசருக்கு அதிக வருவாயை ஈட்டித்தந்தது நில வருவாய். லும்பினிலுள்ள அசோகருடைய கல்வெட்டு குறிப்பிடும் வரிகள் என்ன? பாலி மற்றும் பாகா என்னும் 2 வரிகளை குறிப்பிடுகின்றது. நிலவரி எவ்வளவு வசூல் செய்யப்பட்டது? மொத்தம் விளைச்சலில் 1/6 பங்கு பாகா நிலவரியாக வசூல் செய்யப்பட்டது. அரசுக்கு கூடுதல் வருவாய் எதன் மூலம் கிடைத்தது? காடுகள், சுரங்கங்கள், உப்பு மற்றும் நீர்ப்பாசனம் ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்ட வரிகள். அரசு வருவாயில் பெரும்பகுதி எதற்காக செலவிடப்பட்டது? இராணுவத்திற்காக. ஊதியம். அரசு அதிகாரிகளுக்கான ஊதியம். அறக்கட்டளைகள், நீர்ப்பாசன திட்டம், சாலைகள் அமைத்தல் போன்ற பொதுப்பணிகள் ஆகியவைகளுக்காக செலவழிக்கப்பட்டது. நீதித்துறையின் தலைவர் யார்? அரசர். அவரே மேன்முறையீட்டு நீதிமன்றமும் ஆவார். முப்படைகளின் தளபதி யார்? அரசர். இராணுவ நிர்வாகம் எத்தனை குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தன? 5 உறுப்பினர்களை கொண்ட 6 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. 30 உறுப்பினர்கள். இராணுவ நிர்வாகத்தில் இருந்த படைகள் எவை? கடற்படை, ஆயுதங்கள், போக்குவரத்து மற்றும் விநியோகம், காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை. நகரத்தை நிர்வாகம் செய்வதற்காக எத்தனை குழுக்கள் பிரிக்கப்பட்டிருந்தன? 5 உறுப்பினர்களை கொண்ட 6 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. 30 உறுப்பினர்கள். நகரம் நிர்வாகம் எந்த அதிகாரிகளின் கீழ் இருந்தது? நகரிகா மற்றும் நகர நிர்வாக அதிகாரிகள் உதவி செய்வதர்கள் யார்? ஸ்தானிகா, கோபா மற்றும் ஸ்தானிகா, கோபா என்னும் அதிகாரிகள் உதவி செய்தனர். சுதர்சனா என்னும் ஏரி உருவாக்கப்பட்டதை எந்த கல்வெட்டு பதிவு செய்துள்ளது? ருத்ராமனின் ஜூனாகர் கிருணார் கல்வெட்டு. சுதர்சனா ஏரியின் பணிகள் யாருடைய காலத்தில் தொடங்கப்பட்டது? சந்திரகுப்த மௌரியர். சுதர்சனா ஏரியின் பணிகள் யாருடைய காலத்தில் நிறைவேற்றது? அசோகர். மௌரியர்களின் காலத்தில் அரசாங்க பணியாளர்களுக்கு ஊதியத்தை எவ்வாறு வழங்கியது? பணமாகவே. வெள்ளி நாணயங்களில் பொறிக்கப்பட்ட
உருவகங்கள் இவை: மயில், மலை மற்றும் பிறை சந்திர வடிவம். மாசறதாஸ் என்பது என்ன? செப்பு நாணயங்கள். மௌரியர்கள் காலத்தில் எந்த நாட்டுடன் பெருமளவு வணிகம் நடைபெற்றது? கிரேக்கம், ஹெலனில், மலேசியா, இலங்கை, பர்மா. சிறப்புமிக்க தூணிகள் எங்கெங்கு உற்பத்தி செய்யப்பட்டன என்று அர்த்தசாஸ்திரம் குறிப்பிடுகின்றது? காசி, பனாரஸ், வங்காளம், காமரூப மற்றும் தமிழகத்தை சேர்ந்த மதுரை. மௌரியர் காலத்தில் முக்கிய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பொருட்கள் எவை? ஏற்றுமதி, இறக்குமதி. நறுமணப் பொருட்கள், முத்துக்கள், வைரங்கள், பருத்தி, இழை, துணி, தந்தத்திலான பொருட்கள், சங்குகள், சிப்பிகள் இவை ஏற்றுமதி செய்யப்பட்டன. இறக்குமதி: குதிரைகள், தங்கம், கண்ணாடி பொருட்கள், பட்டுலினான். மௌரியர் கலையும் கட்டடக்கலையும். மௌரியர் கலையை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2. 1. உள்ளூர் கலை: யக்ஷி, உருவ சிலைகள். அரச கலைகள்: அரண்மனைகள் மற்றும் பொது கட்டடங்கள். ஒற்றைக்கல் தூண்கள், பாறை, குடைவரை கட்டடக்கலை. ஸ்தூபிகள். யக்ஷன் என்னும் வகையான கடவுள் நீர், வளம், மரங்கள், காடுகள், காட்டுக்குழல் ஆகியவற்றோடு தொடர்புடைய கடவுள் ஆவார். யக்ஷி என்பது எதனோடு தொடர்புடையது? யக்ஷாவின் பெண் வடிவமாகும். ஸ்தூபி என்பது என்ன? செங்கல் அல்லது கற்களால் கட்டப்பட்டுள்ள அரைக்கோள வடிவமுடைய குவி மாடம் போன்ற அமைப்பாகும். ஸ்தூபியின் மையத்தில் வைக்கப்பட்டிருந்தவை எவை? புத்தரின் உடல் உறுப்புகளின் எச்சங்கள். சாஞ்சி ஸ்தூபி எங்குள்ளது? மத்திய பிரதேச மாநில தலைநகர் போபாலுக்கு அருகே உள்ளது. தர்ம சக்கரம் எங்கு இடம்பெற்றுள்ளது? சாரநாத்திலுள்ள ஒற்றைக்கல் தூணின் சிகர பகுதியில் தர்ம சக்கரம் இடம்பெற்றுள்ளது. பாறை குடைவரை கலையின் தொடக்கம். நாகார்ஜுனா. பராமர் குன்றுகளிலுள்ள பாறை குடைவரை குகை கோவில்கள். புத்தகயாவுக்கு வடபுறம் பல குகைகள் உள்ளன. பராபர் குன்றிலுள்ள கல்வெட்டுக்கள் யார் குறித்தவை? பராபர் குன்றிலுள்ள 3 குகைகளில் அசோகருடைய அர்ப்பணிப்பு கல்வெட்டுகள் உள்ளன. நாகார்ஜுனா கொண்டாவிலுள்ள 3 குகைகளில் யாருடைய கல்வெட்டுக்கள் இடம்பெற்றுள்ளன? தசரத மௌரியர். அசோகரின் பேரன். சோமாஸ்ரிஷி குகை எங்குள்ளது? பராபர். மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கான காரணங்கள். அசோகருக்கு பின் வந்த அரசர்கள் மிகவும் வலிமை குன்றியவர்களாக இருந்தனர். பேரரசின் பல பகுதிகளில் தொடர்ந்து நடைபெற்ற கலகங்கள். பாக்ட்ரியா நாட்டை சேர்ந்த கிரேக்கர்களின் படையெடுப்பு பேரரசை மேலும் வலிமை குன்ற செய்தது. மௌரிய பேரரசின் கடைசி அரசர் பிரகத்ரா. அவருடைய படைத்தளபதியான புஷ்யமித்திர சுங்கரால் கொல்லப்பட்டார். அவரே சுங்க அரச வம்சத்தை நிறுவினார். ராஜகிரகத்தின் தற்போதைய பெயர் என்ன? ராஜ்கிர். பாடலிபுத்திரத்தின் தற்போதைய பெயர் என்ன? பாட்னா. கலிங்கவின் தற்போதைய பெயர் என்ன? ஒடிசா. சீன பெருஞ்சுவரை எந்த பேரரசர் தனது பேரரசின் வட எல்லையை பாதுகாப்பதற்காக கி.மு. பொ. ஆ.மு. 3ஆம் நூற்றாண்டில் கட்டினார்? குன்சிஹங். ஜீயஸ் கோவில் எங்குள்ளது? கிரீஸ் நாட்டிலுள்ள ஒலிம்பியாவில். கி.மு. பொ. ஆ.மு.
5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் ஜியஸ் என்ற கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இது பண்டைய உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றாகும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் டிஎன்பிஎஸ்சி கணிய நோட்ஸ்.